அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை. இன்று பார்க்க போகும் தலைப்பு கலைஞர் விஜய் ஜாதகம் ஒற்றுமை. கலைஞர் அவர்களுடைய ஜாதகத்தை தளபதி விஜய் அவர்களுடைய ஜாதகத்தோடு அவர்கள் இரண்டு ஜாதகத்துக்கு உள்ள ஒற்றுமைகளை நான் இப்பொழுது உங்களுக்கு விளக்குகிறேன். இது கலைஞர் ஜாதகம். தமிழ்நாட்டில் பல ஆண்டுகள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த கலைஞர் ஜாதகம். பாருங்கள், கலைஞரும் கடக லக்னம், தளபதி விஜய் அவர்களும் கடக லக்னம். எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. கலைஞர் அவருடைய லக்னமும் கடகம், விஜய் அவருடைய லக்னமும் கடகம். அப்போ ரெண்டு லக்னமே ஒரே லக்னமாகி அது மிகப்பெரிய ஒற்றுமையை தருகிறது. இந்த கடக லக்னத்தில் ஒருவர் பிறந்து அவர் முதலமைச்சராக ஆகிறார் என்றால் அவருக்கு தாய்மை குணம், தாய்மை பண்பு, மக்களை காக்க வேண்டும், அனைத்து சமூக மக்களையும் அனைவரையும் தாய் போன்ற தாய் எந்த ஒரு மகனையும் வெறுக்க மாட்டார். அனைவரும் தேவை என்று அன்போடு இருப்பாள் தாய். அது போன்ற தாய் போன்ற சந்திரன், நிலா தாயை குறிக்கக்கூடிய கிரகம் நிலா, சந்திரன். அந்த சந்திரனுடைய லக்னம் கடகம். அப்ப அந்த சந்திரனுடைய லக்னத்தில், கடக லக்னத்தில் கலைஞர் அவர்கள் பிறந்திருக்கிறார். அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களும் கடக லக்னத்தில் பிறந்திருக்கிறார். அப்போ தாய்மை பண்பு, மக்களை அனைவரும் அன்பாக அவர்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த அமைப்பு அவர்களுக்கு ஒற்றுமையை ஏற்படுத்துகிறது. ஒன்று, விஜய் அவர்களுக்கு ராசியும் கடகமே. அப்ப பாருங்க, விஜய் அவர்களுக்கு லக்னமும் கடகம், ராசியும் கடகம். அப்போ இன்னும் அதிகமான தாய்மை பண்பு, மக்கள் அரவணைப்பு, அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய அந்த தாய்மை உள்ளம் கொண்டவராக அவர் இருக்கிறார் விஜய் அவர்கள். இவருக்கு ராசி ரிஷப ராசி கலைஞர் அவர்களுக்கு. அப்போ ராசி அடிப்படையில் மட்டும் 40% வேறு தன்மைகள் மாறிவிடுகிறார் கலைஞர் ஜாதக அடிப்படையில். ஆனால் 40% வேறு தன்மை, 60% தாய்மை உள்ளம் கொண்டவராக கலைஞர் ஜாதகம் உள்ளது. 100% தாய்மை உள்ளம் கொண்ட தாய் போன்ற ஒரு உணர்வை கொண்டு மக்களை தாய் போன்று எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும், நல்லது செய்ய வேண்டும். அந்த அமைப்பு 100% தளபதி விஜய் அவர்களுக்கு கடக லக்னம், கடக ராசியாக அமைந்திருக்கிறது. மிகப்பெரிய கலைஞர் ஜாதகத்தை காட்டிலும் அந்த மக்களை காப்பாற்றுவதிலும் அக்கறை கொள்வதிலும் சிறப்பாக 100% பலம் வாய்ந்த ஜாதகமாக தளபதி விஜய் ஜாதகம் உள்ளது. கலைஞர் 60% தாய்மை உள்ளம் கொண்ட அந்த லக்னமாக அமைந்துள்ளது. ராசி மட்டும் மாறுபடுகிறது, ரிஷப ராசி. தளபதி விஜய் கடக ராசி, கடக லக்னமே. சரி, இது மிகப்பெரிய ஒற்றுமை. அடுத்த ஒற்றுமையை பாருங்கள். இவர் அமாவாசையில் பிறந்திருக்கிறார். கலைஞர் அவர்கள் அமாவாசையில் பிறந்திருக்கிறார். அப்போ வானத்தில் நிலா, லக்னாதிபதி ஒளி இழந்த நிலையில் இருக்கிறார். ஒன்று, அமாவாசையில் இருக்கிறார், ஒளி இல்லாத நிலை. ஆனால் ஸ்தான பலம் என்னும் உச்சத்தை அடைந்துள்ளார். அது ஒரு வகையில் ஸ்தான பலம், பெயர் புகழ் அந்தஸ்துக்கான அந்த ஸ்தான பலத்தை அடைந்துள்ளார். அதே போன்று விஜய் ஜாதகத்தில் லக்னத்திலேயே அவர் ஆட்சியாக இருப்பார். சந்திரன் ஸ்தான பலத்தில் இருப்பார், ஆட்சியாக. அது அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அவரே ராசிநாதனாகி அங்கே ஆட்சியாக இருப்பார். அப்ப ராசிநாதனும் ஆட்சி, லக்னாதிபதியும் ஆட்சியாக இருக்கக்கூடிய அந்த தன்மையில் இருக்கிறார். அப்போ இவரை காட்டிலும் அவர் ஆட்சி நிலை என்பது, இவர் உச்ச நிலையை காட்டிலும் இவர் அவருடைய சொந்த வீட்டில் ராசி அதிபதி, லக்னாதிபதி ஆட்சியாக இருப்பது அது ஒரு சிறப்பு வாய்ந்ததாக, இவரை போன்றே ஆனால் இவரை விட சிறப்பு வாய்ந்த அமைப்பாக அந்த ராசியும் லக்னமும் லக்னாதிபதியும் அமைந்திருக்கிறார்கள். அடுத்து பாருங்கள், குரு இவருக்கு லக்னாதிபதியை பார்க்கிறார். இருள் சூழ்ந்து இருக்கிற ஆனா பலமா இருக்கிற அந்த லக்னாதிபதியை குரு பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார். லக்னத்தையும் பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார். விஜய் அவர்களுடைய ஜாதகத்தில் இந்த லக்னாதிபதி வளர்ப்பிறை சந்திரனாக இருப்பார். இவர் ஒளி இல்லாத சந்திரன், குரு பார்வையால் மட்டும் சிவராஜ யோகா அமைப்பில் இருக்கிறார். குரு பார்வையில் மட்டும் சந்திரன் ஒளியை பெறுகிறார்.
இவருக்கு வளர்ப்பிறை சந்திரனாகி அவரே ஒளியோடு சந்திரன் இருந்து சொந்த வீட்டில் ஆட்சியாக ராசிநாதனும் லக்னாதிபதி அவரே சொந்த வீட்டில் வளர்ப்பிறை சந்திரனாக ஒளியோடு இருக்கிறார். அவருக்கு குரு இங்கு 23 டிகிரியில் இருப்பார். யாருக்கு? விஜய் அவர்களுக்கு 23 டிகிரியில் இருந்து நேர் 5ஆம் பார்வையாக 23 டிகிரியில் இங்கு அவருடைய ஒளி மைய வீச்சு விழும். அந்த 23 டிகிரியில் இருந்து இந்த ராசி மீதி 30 டிகிரி கொண்ட ராசி 7 டிகிரி இருக்கிறது. பக்கத்து ராசியில் சந்திரன் லக்னாதிபதி சந்திரன் 4 டிகிரியில் இருப்பார் விஜய் அவர்களுக்கு. அப்ப 4 டிகிரி இங்கு ஒரு 23 டிகிரி குருவுடைய ஒளி இங்கு விழும். அப்ப 7 இங்கு ஒரு 4 11 டிகிரிக்குள் குருவுடைய பார்வை லக்னாதிபதிக்கு விழுகிறது, லக்னத்துக்கும் விழுகிறது தளபதி விஜய் ஜாதகத்தில். அப்ப இவருக்கும் லக்னத்தில் குரு பார்க்கிறார் 9ஆம் பார்வையா, லக்னாதிபதியும் பார்க்கிறார். விஜய் ஜாதகத்திலும் லக்னாதிபதியும் குரு பார்க்கிறார், லக்னத்திற்கும் குருடைய பார்வை விழுகிறது. எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. இதை நிறைய பேர் சொல்லவில்லை. என்னுடைய குருநாதரை கூட இந்த லக்னாதிபதிக்கு குருவுடைய ஒளி விழுகுது என்பதை அவர் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்பதை நான் உணர்கிறேன். அப்போ குரு விஜய் அவர்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கும் குரு பார்வை விழுகிறது, லக்னாதிபதிக்கும் சந்திரனுக்கும் 4 டிகிரியில் இருக்கிற சந்திரனுக்கும் குரு பார்வை விழுகிறது. அது ஒரு மிகப்பெரிய இவர் ஜாதகத்தை காட்டிலும் சிறப்பான அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, சிவராஜ யோகம். சூரியன் இங்கு அமாவாசை சந்திரனோடு இருளடைந்து பாவத்துவமாக இருக்கிறார். அமாவாசை சந்திரன் சனிக்கு நிகரானவர். அதே போன்று விஜய் ஜாதகத்தில் சனியோடு சூரியன் இங்கு இருப்பார். அப்போ 2 ஈக்குவல், சரிசமமாக விடுகிறது கலைஞர் ஜாதகத்துக்கும் இவர் ஜாதகத்துக்கும். அங்கு குரு 5ஆம் பார்வையாக விஜய் ஜாதகத்தில் சூரியனை பார்த்து சிவராஜ யோகத்தை தருவார். இவருக்கும் சிவராஜ யோகத்தை நேரடியாக பார்த்து சூரியனை பார்த்து சிவராஜ யோகத்தை தருகிறார் குரு. அப்போ அதுவும் ஒற்றுமை சமமாக அந்த அதிகாரம் செய்யக்கூடிய அந்த சிவராஜ யோகம் அமைப்பு கலைஞர் ஜாதகத்திலும் விஜய் ஜாதகத்திலும் ஒற்றுமையாக இருக்குது. அதை காட்டிலும் கலைஞர் ஜாதகத்தை காட்டிலும் இன்னும் அதிகார தலைமை பண்பு அமைப்பு விஜய் அவர்களுக்கு அதிகமாக உள்ளது. எப்படி என்றால், இவருக்கு சிம்ம வீட்டை குரு பார்க்கவில்லை. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு சிம்ம வீட்டை குரு பார்க்கவில்லை. சிம்மத்தில் ராகு இருக்கிறார், பாவத்துவம். ராஜராசியான அரசாளும் ராசி சூரியன் மட்டும் சுபத்துவம், உச்சனோடு சேர்ந்து இருக்கிறார். சூரியன் மட்டும் சுபத்துவம், சிம்ம வீடு பாவத்துவம். அப்ப ஆளுமை திறன் இது ஆளுமை திறன் இவருக்கு அந்த 50% கொடுக்குகிறது. மீதி 50% ராகு அமர்ந்து பாவத்துவப்படுத்துகிறார். ஆனால் தளபதி விஜய் ஜாதகத்தில் சிம்ம வீட்டை குரு பார்ப்பார். அப்ப இவரை காட்டிலும் தலைமை பண்பு அந்த அதிகாரம் பண்பு கிடைத்து அந்த மக்களை ஆட்சி செய்யக்கூடிய சிறப்பான நிர்வாகத்துக்கான அந்த அதிகார அமைப்பு ஆளுமை பண்பு இவருக்கு சிறப்பாக மக்களை ஆளக்கூடிய அந்த பண்பு சிறப்பாக பலமாக இருக்கிறது விஜய் அவர்களுக்கு. சிம்மத்தை குரு பார்ப்பதால் அவருக்கு இங்கிருந்து குரு பார்ப்பார். இவருக்கு ராகு பாவத்துவப்படுத்துகிறார் சிம்மத்தை. எனவே கலைஞர் ஜாதகத்தை காட்டிலும் விஜய் ஜாதகம் மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பாக இருக்கிறது. ஆளுமை திறனிலும் அரசாளும் திறனிலும் ஒரு சிறந்த ஜாதகமாக இருக்கிறது. மீதி பாதி ஒற்றுமையாக இருக்கிறது. அதையும் கலைஞர் ஜாதகமும் விஜய் ஜாதகமும் ஒற்றுமையாகவும் இருக்கிறது. அந்த கலைஞர் ஜாதகத்தை விட விஜய் ஜாதகம் மேம்பட்டதாக, இன்னும் அரசாலும் சிறப்பான ஒரு ஆட்சி தரக்கூடிய மேம்பட்ட ஜாதகமாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு இப்பொழுது தெளிவாக விளக்கி உள்ளேன் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே விஜயுடைய ஜாதகம் மிகப்பெரிய ஆளுமை தன்மை கொண்ட ஜாதகம், அரசாலும் யோகம் கொண்ட ஜாதகம் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.